திருச்சிற்றம்பலம். இந்த பதிவில் திருஞான சம்பந்தரின் வரலாற்று முறைப்படி 130வது பதிகத்தை பார்ப்போம். தலம் திருநல்லூர். திருநல்லூர் பற்றி போன பதிவிலே நம்ம பார்த்ததுனால நேராக பதிகத்துக்கு போயிடலாம். திருச்சிற்றம்பலம். கொட்டும் பறை சீரால் குழுமணலேந்தி நட்டம் பயின்றாடும் நல்லூர் பெருமானை முற்றின்றிரு போதும் முனியாதெழுந்தன்பு பட்ட மனத்தார்கள் அறியார் பாவமே. ஏரில் எருதேரும் எழில் ஆயியோடும் வேறும் உடனும் மாம் விகிதரவரென்ன நாரும் மலர் பொய்கை நல்லூர் பெருமானை கூறும் அடியார்கட்கு அடையா குற்றமே. சூடும் இளந்திங்கள் சுடர் பொன் சடை தாழ ஓடுன் கலனாக ஓரூரிடு பிச்சை நாடும் நெறியானை நல்லூர் பெருமானை பாடும் அடியார்கட்கு அடையா பாவமே. நீத்த நெறியானை நீங்கா தவத்தானை நாத்த நெறியானை நல்லூர் பெருமானை காத்த நெறியானை கை கூப்பி தொழுது ஏத்தும் அடியார்கட்கு இல்லை இடதானே. ஆகத்துமை கேள்வன் அரவ சடை தாழ நாகம் அசைத்தானை நல்லூர் பெருமானை தாகம் புகந்தன்மீ தாள்கள் தொழும் தொண்டர் போகம் மனத்தாராய் புகழத் திரிவாரே. கொல்லும் கலியானை உரிபோர் துமை அஞ்ச நல்ல நெறியானை நல்லூர் பெருமானை செல்லும் நெறியானை சேர்ந்தாடிர இடத்தீர சொல்லும் அடியார்கள் அறியார் துக்கமே. எங்கள் பெருமானை இமையோ தொழுதேத்தும் நங்கள் பெருமானை நல்லூர் பிரிவில்லா தம் கை தலைக்கேற்று ஆளென்றடி நீழல் தங்கும் மனத்தார்கள் தடுமாற்றறுப்பாரே. காமன் எழில்வாட்டி கடல் சூழிலங்கைக்கோன் நாமம் எருத்தானை நல்லூர் பெருமானை ஏம மனத்தாராய் இகழாதெழும் தொண்டர் தீப மனத்தார்கள் அறியார் தீயவே. வண்ண மலரானும் வையம் மலர்ந்தானும் நன்னல் அறியானை நல்லூர் பெருமானை தன்ன மலர் தூவி தாள்கள் தொழுதேத்த என்னும் அடியார்கட்கு இல்லை இடுக்கனே. பிச்சு குடை நீழல் சமணர் சாக்கியர் நிச்சம் மலர் தூற்ற நின்ற பெருமானை நச்சுமிடற்றானை நல்லூர் பெருமானை ஏச்சும் அடியார்கட்கு இல்லை இடத்தானே. தன்னம் புனல் காழி ஞான சம்பந்தன் நன்னும் புனல்வேலி நல்லூர் பெருமானை வண்ணம் புனை மாலை வைகள் ஏத்துவார் விண்ணும் நிலனுமாய் விளங்கும் புகழா. அருள் தரும் திரிபுர சுந்தரி அம்மை உடனமர் அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. பதிகத்தோட பலன் பார்க்கலாம்.
நல்லூர் பெருமானை காலை மாலை இருபொழுதும் தவறாமல் வெறுப்பின்றி எழுச்சியோடு வணங்கி அன்பு பூன்ற மனத்தார்களை பாவம் அணுகாதுங்கிறார் ஞானசம்பந்த பெருமான். ஒன்றாகவும் வேறாகவும் விளங்கும் தன்மையை உடையவனுமாகிய சிவபெருமான் அன்பர்கள் எண்ணுமாறு மனம் கமழும் மலர் பொய்கை சூழ்ந்த நல்லூரில் விளங்குகிறான். அப்பெருமான் புகழை கூறும் அடியவர்களை குற்றங்கள் அடையாதுங்கிறாரு. அறநெறியை உடையவனாகிய நல்லூர் பெருமானை பாடும் அடியவர்களை பாவங்கள் அடையாது. உலகியல் நெறிமுறைகளை தான் பின்பற்றாது நீத்தவனும் நீங்காத தவத்தை உடையவனும் கட்டுப்பாடுகளுடைய நெறிகளை வகுத்து அளித்தவனும் அந்நெறி நிற்பாரை காத்தருள்பவனும் ஆகிய நல்லூர் பெருமானை கை குவித்து தொழுதேத்தும் அடியவர்களுக்கு இடரில்லைங்கிறாரு. நல்லூர் பெருமானை வேட்கை மிக்கவராய் அணுகி அவன் திருவடிகளை தொழும் தொண்டர்கள் இன்பம் பொருந்திய மனத்தவராய் பலரும் புகழ உலகில் வாழ்வார் அப்படிங்கிறாரு. நல்லூர் பெருமானை எல்லோரும் அடையத்தக்க முத்தி நெறியனாய் விளங்கும் சிவபெருமானை அடைந்து தங்களது அரிய துன்பங்கள் நீங்குமாறு புகழ்ந்து போற்றும் அடியவர்கள் துக்கம் அறியாமல் இருப்பார்கள் அப்படிங்கிறாரு. இந்த பாடலில் சொல்லியிருக்காரு பாருங்க, முத்தி நெறியாளனாகிய விளங்கும் சிவபெருமானை. ஏன்னா திருநல்லூர் தலத்தில் நம்ம அப்பர் பெருமான் திருவடி தீட்சை வாங்கின இடம் அது. நல்லூரில் பிரிவின்றி எழுந்தருளி இருக்கும் தலைவனுமாய் இறைவனை அடைந்து தம் கைகளை உச்சிமேல் குவித்து நாங்கள் உனக்கு அடிமை என்று கூறி அவனது திருவடி நிழலில் ஒன்றி வாழும் மனத்தவர்கள் தடுமாற்றம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அடுத்த நல்லூரில் எழுந்தருளிய பெருமானை பாதுகாப்பு கொண்ட மனத்தவராய் இகழாது அவனை காண எழும் தொண்டர்கள் தீபம் போன்ற ஞான ஒளி நிலைத்த மனம் உடையவர்களாக இருப்பார்கள். தீயவனவற்றை அவர்கள் அறியாதவர்களாக இருப்பார்கள். பிரமனும் திருமாலும் நன்னுதற்கு அரியவனாய் விளங்கும் நல்லூர் பெருமானை குளிர்ந்த மலர்களை தூவி அவன் திருவடிகளை தொழுது வணங்க என்னும் அடியவர்களுக்கு இடுக்கண் இல்லை. நல்லூர் பெருமானாய் விளங்கும் சிவபெருமானை ஏத்தும் அடியவர்களுக்கு இடரில்லை. இந்த பதிகம் முழுவதுமே நமக்கு பாவம் இல்லை, குற்றம் இல்லை, இடர்கள் இல்லை அப்படின்னு தான் இங்கே சொல்லிகிட்டே வந்திருக்கிறார் திருஞான சம்பந்தர். இடுக்கண் இல்லை அப்படின்னு நல்லூர் பெருமானை தொழுது நாம் பாவங்களையும் இடர்களையும் களைவோம். பதிக பலனா என்ன சொல்கிறார்னா, குளிர்ந்த நீரால் சூழப்பட்ட சீர்காழி பதியில் தோன்றிய ஞான சம்பந்தன் பொருந்திய இந்த நல்லூரில் விளங்கும் பெருமானை பற்றி புனைந்து பாடிய திருப்பதிகத்தை நாள்தோறும் சொல்லி துதிப்பவர் விண்ணும் மண்ணும் விளங்கும் புகழாளர் ஆவர் அப்படிங்கிறாரு. திருச்சிற்றம்பலம்.